ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 மார்ச் 2026. பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, विजयी बनने का फाउंडेशन है निश्चय। फाउंडेशन अगर पक्का है तो बिल्डिंग हिल नहीं सकती। निश्चिंत रहते हैं। பாபா சொல்றாரு, வெற்றி அடைவதற்கான அஸ்திவாரமே நிச்சயம்தான். இல்லை, இது பல சமிகையில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. வெற்றிக்கான ஆதாரமே நிச்சயம்தான். எனவே அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் அந்த கட்டிடம் ஆடாது, கவலை இல்லாமல் இருக்கலாம். लेकिन सिर्फ बाप में निश्चय नहीं, अपने आप में भी निश्चय और ड्रामा में भी निश्चय. ஆனால் நம்ம மேலே மட்டும் நமக்கு நம்பிக்கை அப்படி இல்லையா, பாபா மேலே நம்பிக்கை அஃப்கோர்ஸ் நமக்கு இருக்கு. அதன் கூடவே இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்லாரு, நாடகத்தின் மீது நம்பிக்கை. ட்ராமால என்ன சீன் நடந்துட்டு இருக்கோ அதை ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறுன்ற கேள்வி கேட்க வேண்டாம். ஆனால் இதில் ஒரு நன்மை இருக்கு. நன்மை எப்போ வெளிப்படும் நமக்கு தெரியாது. 2 நாள் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம். ஆனால் அதில் நன்மை இருக்குங்கிறது சாஸ்வதமான ஒரு உண்மை. அதனால பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு, டிராமா மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். வா ட்ராமாவா, ஆஹா ட்ராமாவே ஆஹா அப்படிங்கிறோமா. अगर ड्रामा में निश्चय होगा तो अकल्याण की बात भी कल्याण में बदल जाएगी. ஒருவேளை உங்களுக்கு நாடகத்தின் மீது நிச்சயம் இருக்கிறது என்றால் ஒரு கெட்ட விஷயம் கூட நல்லதாக மாறிவிடும். ஏன்னா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணிடுமா, சூழ்நிலையை சரி செய்திடும். யாருக்கு என்ன டச் ஆகணுமோ பாபா அதை என்ன பண்ணிடுவாரு, டச் பண்ணிடுவாரு. அதனால பாபா புரிய வைக்கிறாரு, உங்க மேல உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். அப்போ பாபா என்ன சொல்றாரு, அக்கல்யாண், ஒரு தவறான விஷயம் கூட என்ன ஆயிடுமா, சரியா மாறிடும். சரியா மாறிடுச்சுன்னா ஊரே பாராட்டும் இல்லையா, என்னமா இந்த சுச்சுவேஷனை இவங்க ஹேண்டில் பண்ணாங்க, டேக்கிள் பண்ணாங்க. அதனால தான் பாபா புரிய வைக்கிறாரு, நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.